நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா, அவங்க டெஸ்ட், ஸ்கேன் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நார்மலா இருக்கும். பட் ஆனா அவங்க வந்து ஏதாவது ஒரு வியாதியால வந்து கண்டிப்பா சஃபர் ஆயிட்டே இருப்பாங்க. ஆனா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். இதுக்கு வந்து நம்மளோட அக்குபஞ்சர் முறையில என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க டாக்டர்? ஆக்சுவலாக இன்றைய நவீன மருத்துவத்தில் நாம் வந்து நோய்க்கான காரணத்தை வந்து தேடிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல் பல நிலைகளில் பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் ரிசல்ட்ஸும் வந்து நார்மல் அப்படின்னு இருந்தாலும் பேஷண்ட் நார்மலாக இருக்கிறது இல்லை. அப்போது எந்த பரிசோதனைகளினுடைய அடிப்படையில் நாம் சிகிச்சை வழங்குகிறோமோ அந்த பரிசோதனை முடிவுகள் எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட் நார்மலாக தானே இருக்கணும். அதுதான் வந்து லாஜிக். ஆனால் மனிதன் அந்த நோயாளியினுடைய உடல் நிலைக்கும் நாம் செய்கிற பரிசோதனையினுடைய முடிவுகளுக்கும் வந்து ஒரு கான்ட்ராவர்ஷியல் ஸ்டேட், ஒரு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல நிலைகளில் பார்க்குறோம். அந்த மாதிரி வரும்போது கூட பேஷண்ட் யாருமே டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன டாக்டர் இவ்வளோ டெஸ்ட்டும் நார்மல்னு இருக்குது, நான் நார்மலாக இல்லையேன்னு கேட்குறது இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதை விட ஏதாவது உயரிய பரிசோதனை இருக்கா, அதன் மூலமாகவாச்சும் நம்ம நோயை கண்டுபிடிச்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் அந்த மாதிரி ஒரு டியூனப் ஆகிட்டோம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பரிசோதனை செய்து அந்த காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறோமே தவிர, பரிசோதனைகள் அப்படிங்கிறது சிகிச்சை இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து ஒரு நார்மலான ட்ரீட்மெண்ட்லேயே அந்த பிரச்சனைகளை குணமாக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆஃப் லேட் இப்போ அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம நிறைய அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்த பின்னால், அதாவது பரிசோதனை கருவிகள் எல்லாம் நிறைய புழக்கத்துக்கு வந்த பிறகு இப்போ நாம் என்ன பண்ணுறோம், எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் உடனே சில பரிசோதனைகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுறோம். இந்த நிலையில் பதில் சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை தான் அக்யூபங்க்சர். இப்போ அக்யூபங்க்சரில் வந்து நாடி பரிசோதனை செய்யும்போது டெஃபினட்டாக நாம் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும்.